போன சாப்டரோட லாஸ்ட்ல லீஃப் வில்லேஜுக்குள்ள என்ட்ரியான பொருட்டோ சாரடாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கோடை மிரட்டிட்டு இருந்திருப்பான். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே பொருட்டோவை பார்த்த கோடு சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாளா உன்னை தொலைவிட்டு இருந்தேன் பொருட்டோ, ஆனா நான் அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ இவ்வளவு ரெடியா வருவே அப்படின்னு. இது என்ன ரொம்பவே வருத்தப்பட வைக்குது. இது தெரிஞ்சிருந்தா நான் முதலையே கொனகா வந்து அட்டாக் பண்ணி இருந்திருப்பேன். தேவையில்லாம 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் பொருட்டோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் கோடு. இதை கேட்டவனே பொருட்டோவும் ஒழுங்கு மரியாதையா உன்னோட மான்ஸ்டர் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிரு, உன்னோட கண்ட்ரோல் இருக்கும்போதே எல்லாத்தையுமே திரும்பி எடுத்துரு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிறான். அதுக்கு கோடும் பொருட்டோ பார்த்து தம்பி என்ன காமெடிக்கு இது பண்றியா, யாருக்கிட்ட வந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்க, இப்ப என்ன சொன்ன என்ன கொலை பண்ண போறியா, நீ மறந்துட்டு நினைக்கிற 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட சண்டை போடும்போது நீ எவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தேன்னு மறந்துட்டியா தம்பி, ஆனாலும் உனக்கு ரொம்பவே துணிச்சல் தான், உனக்கு ரொம்பவே கட்ஸ் இருக்கு, ஏன்னா நீ என் உயிரை வாங்கிடுவோன்னு என் முன்னாடியே வந்து சொல்ற அப்படின்னு கோடு சொல்லி முடிக்கும் போதே பொருட்டோவும் நான் சொன்னது உனக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், சீக்கிரமா அது இல்லைன்னா போன தடவை நீ உன்னோட லெஃப்ட் கண் இழந்தையில அதை விட பெருசா வேற ஏதாவது இலக்க வரும் அப்படின்னு பொருட்டோ சொல்றான். அதுக்கு கோடும் உன்னோட உளறலாம் கேட்டுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஆனாலும் என்னால சிரிக்க மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறான். அப்ப சாரடாவும் தயங்கிக்கிட்டே பொருட்டோன்னு கூப்பிட பொருட்டோ சாரடாவை பார்த்து லீஃப் வில்லேஜுக்குள்ள இன்னுமே நிறைய மக்கள் வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் இந்த கோடை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. சாரடாவும் பொருட்டோவை பார்த்து உன்னால முடியுமா, நீ அந்த கோடை தனியா சமாளிச்சிருவியா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கும்போது பொருட்டோ சாரடாவை பார்த்து நம்ம அப்புறமா பேசிக்கலாம், கண்டிப்பா உயிரோட மட்டும் இரு அப்படிங்கிறான். கட் பண்ணி இந்த சைடு சிக்கடாயை தான் கட்டுறாங்க. 3 மான்ஸ்டரை ஷேடோ பேரலைசிஸ் ஜுட்சு யூஸ் பண்ணி பிடிச்சு வச்சிருக்கான். சோச்சோவும் சிக்கடாய்க்கு ஹீல் பண்ற மாதிரி அந்த மான்ஸ்டர் எல்லாம் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. மேல பார்த்தா ஈனோச்சினும் ஹீமாவரியும் அந்த பறவை மேல பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. சோச்சோ அந்த மான்ஸ்டர் எல்லாம் அடிச்சு போட்டு இது பெரிய விஷயமே கிடையாது, இது வெறும் நம்பர் மட்டும் தான், இதெல்லாம் பொழந்து கட்டிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த மான்ஸ்டருக்குள்ள இருந்து இன்னொரு மான்ஸ்டர் வெளியே வந்து சோச்சோ அட்டாக் பண்ண வருது. சிக்கடாயும் சோச்சோவை பார்த்து சோச்சோ உன்னோட பின்னாடி பாரு அப்படின்னு கத்தும் போது ஈனோச்சோட பறவை வந்து அந்த மான்ஸ்டரை தூக்கிட்டு போயிருது. ஈனோச்சோட பறவை தூக்கிட்டு போனதை பார்த்த உடனே சோச்சோக்கு இப்பதான் சீரியஸ்னஸே புரிய வருது. ஈனோச்சின் தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம சும்மா இல்லாம சோச்சோவை பார்த்து குண்டமா பார்த்து பத்திரமா இரு, உன்னோட காடை இழக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்றான். உடனே சோச்சோ ரொம்பவே காண்டாயி நான் குண்டெல்லாம் இல்ல ஆனாலும் தேங்க்ஸ் ஈனோச்சின் அப்படின்னு கத்துறான். ஈனோச்சினோட பறவை காலில் இருந்த அந்த மான்ஸ்டர் வந்து பின்னாடி வந்து ஹீமாவரியை தள்ளி விட்டுருது. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம ஹீமாவரியை கடிக்க போக ஈனோச்சின் ஹீமாவரின்னு கத்திக்கிட்டு குதிக்கிறான். அப்ப திடீர்னு பார்த்தா எங்கிருந்தோ வந்த கவாக்கி என்னோட வழியிலிருந்து தள்ளி போங்கடான்னு துரத்தி விட்டுட்டு அந்த மான்ஸ்டர் ஒரே உதையா உதச்சு பறக்க விட்டுறான். கவாக்கியை பார்த்த ஹீமாவரியும் தேங்க்ஸ்டா அண்ணா அப்படின்னு சொல்ல கவாக்கி மூஞ்ச சொல்லிச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, நீ என்ன அப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்றான். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. கவாக்கி சொன்னதை கேட்டவொடனே ஹீமாவருடைய மூஞ்சி சுருங்கி போயிருது. இப்பதான் நம்ம சிக்கடாய் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்றான், இது வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு, இந்த மான்ஸ்டர் வந்து ஏதோ லெவலப் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டருக்குள்ள இருந்து இன்னொரு மான்ஸ்டர் வெளியே வந்து கவாக்கி அடிச்சு கீழே படுக்க போட்டுருது. அந்த மான்ஸ்டர் கவாக்கி அடிச்சு போட்ட உடனே எல்லாருமே சாக்குல நிக்க அந்த மான்ஸ்டர் வளரிக்கிட்டே ஒரு வார்த்தையை சொல்லுது ஒட்சுசுக்கி அப்படின்னு. உடனே சிக்கடாய் என்ன சொல்றான்னா இங்க இருந்து தப்பிச்சு போயிரு கவாக்கி, இதை என்னால ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறான். ஏன்னா சிக்கடாய் வந்து அந்த மான்ஸ்டர் ஷேடோ பேரலைசிஸ் யூஸ் பண்ணி பிடிச்சு வச்சிருக்கான். ஆனா கவாக்கி சிக்கடாய் சொல்றதை கேட்காம ஒட்சுசுக்கியா நீ என்ன அப்படி கூப்பிட்டு ரொம்பவே வெறுப்பேத்திட்ட அப்படின்னு கர்மாவை ஓபன் பண்ணி அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளிடுறான். கவாக்கி அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளினதை பார்த்து இவங்க 3 பேருமே ஒரே சாக்குல நிக்க அப்போ ஒரு மான்ஸ்டர்ல இருந்து நிறைய மான்ஸ்டர் வெளியே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த சிக்கடாய் இங்க என்னதான்டா நடக்குது, இதுக்கு எண்டே கிடையாதா, எத்தனை பேர் தான் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறான். கவாக்கியும் இதெல்லாம் விஷயமே கிடையாது, எத்தனை பேர் வந்தாலும் நான் கொல்லாம விட மாட்டேன், இந்த கடைசியா ஒன்னு இருக்கிற வரைக்குமே நான் கொல்ல தான் போறேன் அப்படிங்கிறான். பண்ணி கோட தான் காட்டுறாங்க. பொருட்டோவை 4 மான்ஸ்டர் சுத்து போட்டு அட்டாக் பண்ணவும் வருது. பொருட்டோ உடனே சாசுகேவோட கத்தி எடுத்து அந்த மான்ஸ்டர் எல்லாம் சரட்டுன்னு வெட்டிட்டு கோடு முன்னாடியே கெத்தா போய் நிக்கிறான். இப்ப பொருட்டோவை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சாசுகேவை மறு உருவத்துல பாக்குற மாதிரியே தெரியுது. கோடும் பொருட்டோவை பார்த்து நான் அப்பவே நினைச்சேன் நீ சொல்றது எல்லாருமே உளறலா இருக்காது, உடனே பொருட்டோவும் நான் சொல்றது இனிமே நீ கேட்காம இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நீ லாஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறான். கோடு போடா சின்ன பையில விளையாட்டுத்தனமா எதுவும் பேசிட்டு இருக்காது, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இது எப்படிப்பட்டதுன்னா பக்கெட்ல இருக்கிற ஒரு துளி தண்ணி மாதிரி தான், அது மட்டும் இல்லாம இது எல்லாமே என்னோட டூல்ஸ் மட்டும் தான் அப்படின்னு கோடு சொல்லி முடிக்கிறான் பொருட்டோவை பார்த்து. அதுக்கு பொருட்டோவும் நான் சொல்றது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியல, உண்மை என்னன்னா உனக்கு டென்டெயில்ஸ் பத்தி எதுவுமே தெரியல அப்படிங்கிறான். கோடும் என்னன்னு கேட்கும் போதே அடுத்த சீன்ல சாரடாவை தான் காட்டுறாங்க. சாரடா அங்கிருந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே போட்டு பொலகாட்டு காட்டிக்கிட்டு இருக்கா. ஃபயர் பால் ஜுட்சு அந்த ஜுட்சு இந்த ஜுட்சுன்னு போட்டுக்கிட்டு இருக்கும் போதே கடைசியில சிடோரியை எடுத்துட்டு போய் அடிக்கிறா. கக்காசியோட ஐக்கான சிடோரியை தூக்கிட்டு போய் அடிச்ச உடனே நம்ம சாரடாவை பார்த்தவனுங்க எல்லாமே நீ என்ன கென்னினா என்னம்மா இந்த காட்டு காட்டுற அப்படின்றாங்க சுத்தி இருந்த சினோபிஸ். அதுக்கு சாரடாவும் அதனால இப்ப என்ன இங்க ரேங்க் எல்லாம் மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாரடா ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. பின்னாடி சாரடாவை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்த ஒருத்தன் சாரடாவை தள்ளி விட்டுட்டு அவன் போய் அந்த மான்ஸ்டர் கிட்ட கடியை வாங்கிடுறான். அந்த மான்ஸ்டர் அவனை கடிச்சது மட்டும் இல்லாம கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஒரு மரமாவே மாறிடுது. பார்த்துக்கிட்டு இருந்த சாரடாவுக்கும் சுத்தி இருந்தவங்களுக்கும் ஒரே சாக்கு எனது மரமானு பார்க்கும்போது பின்னாடி இருந்த நிறைய சினோபிஸையும் அதே மாதிரி மான்ஸ்டர் எல்லாமே அட்டாக் பண்ணி மரமா மாத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த சாரடா இங்க என்னதான்டா நடக்குதுன்னு ஆச்சரியமா பார்க்கும்போதே கட் பண்ணி கோடை தான் காட்டுறாங்க. பொருட்டோ கோடை பார்த்து கேட்டிருப்பால உனக்கு டென்டெயில்ஸ் பத்தி என்னடா தெரியும், அதுக்கு கோடு வந்து ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு டென்டெயில்ஸ் பத்தி எல்லாமே தெரியும், ஆப்வியஸ்லி டென்டெயில்ஸ் வந்து
ஒட்சுசுகி தான் முதல்ல தன்னோட உணவா எடுத்துக்கிட்டு இருந்தது, அதுதான் உண்மை. ஆனா இப்போ வந்து அது அப்படி இல்லை. இப்போ அது மான்ஸ்டரா மாறிடுச்சு, மற்ற எல்லாரையுமே சாப்பிட்டு தன்னோட பவரா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அவனுங்க ஒட்சுசுகியா இருக்கணும் இல்லை அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படிங்கிறான் கோடு. அது மட்டும் இல்லாமல் அது ஒட்சுசுகியை கடைசியாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே அது இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், அதுதான் அதோட வெற்றினே அப்படிங்கிற. அதுக்கு பொருட்டோவும் அது நார்மலாக இருந்த கேஸ் தான், ஆனால் இப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் அந்த டென்டெயில்ஸை வந்து நீ ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்க, இப்போ கூட ஒன்றுமே லேட்டா போல. உன்னோட கண்ட்ரோல் இருக்கும்போதே அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொன்று, இல்லைனா நான் கண்டிப்பாக உன்னை கொன்றுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே மோசமாக முடிஞ்சிரும் அப்படின்னு பொருட்டோ கோடை பார்த்து சொல்கிறான். அதுக்கு கோடும் பொருட்டோவை பார்த்து இப்போ அதனால் என்ன, ஒரு தடவை மட்டும் 10 டெயில்ஸ் ஒட்சுசுகியை சாப்பிட்டுருச்சுன்னா அதோட ரூட்ஸ் ஐயறிக்கி டிவைன்டியாக ஃபார்ம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் என்னோட கோலும் அதுதான், இந்த உலகத்துக்கு மோசமான ஒரு ஃபியூச்சரை கொடுக்கணும், இந்த பிளானட்டை வந்து மொத்தமாக அழிக்க போகிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த பொருட்டவும் செம்மையாக காண்டாயி, நான் உங்ககிட்ட கடைசியாக ஒரு தடவை சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத கேளு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன், அந்த 10 டெயில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லு அப்படிங்கிறான் கோடை பார்த்து. அதுக்கு கோடும் பொருட்டோவை பார்த்து, தம்பி காமெடியெல்லாம் மறுபடியும் பண்ணாத, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, உன்னோட மூளை எங்கே செலவு பண்ண வாஷ் பண்ணி கொடுத்துட்டியா அப்படிங்கிற. பொருட்டவும் ஹானஸ்டாக தான் சொல்கிறேன், நான் உன்னை கொலை பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ஆனாலும் நீ சாகும் போதாவது இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு சாவுடா அப்படின்றான் கோடை பார்த்து. உடனே கோடு பொருட்டோவை பார்த்து, நீ சொல்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, இப்போ நீ தான் சாக போகிற அப்படின்றான். இதில் வந்து நம்ம பொருட்டோ ரொம்பவே இரிட்டேட் ஆயிடுறான். அதனால என்ன நினைக்கிறான்னா, இதுக்கு வந்து கியூரே கிடையாது இந்த ஐடியாசிக்கு அப்படின்ட்டு கோடை கொள்றதுக்காக ரசங்கன் மாதிரி எதையோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே. இதை பார்த்தா கோடும் என்னது ரசங்கனா என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது பொருட்டோ ரசங்கன் உசிக்கிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து வர்றதோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறானுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.